வணக்கம். சிலம்பத்தில் உள்ள அடிவரிசை பாடம். அதாவது சிலம்பம் என்றாலே போர்க்கலை என்று பலமுறை நான் சொல்லிட்டு வரேன். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எதிரிகளை போர்க்களத்தில் மிக விரைவாக வீழ்த்துவதற்கு, அதுபோலவே நம்மை சுற்றி ஒரு 5 அடி யாரையும் நெருங்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த சிலம்பத்தையும் வேல்கம்பியும் பயன்படுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கி வேறொரு அடிவரிசை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இன்றைக்கு பெரும்பான்மையான சிலம்பம் பயிலும் மாணவர்கள் அலங்கார சுற்று, இதை நாமளும் போட்டிருக்கோம். இப்படி அலங்கார சுற்று சுற்றுவது, நம்ம உடம்பை சுற்றி இப்படி நம்ம சுற்றி வருவது, இப்படின்னு பல சுற்றுகளை போட்டிருக்கோம். இது சிலம்பத்தில் ஒரு அங்கம்தான். ஆனால் இதை வைத்துக்கொண்டு எதிரியை வீழ்த்தவோ எதிரியிடமிருந்து நம்ம தப்பிக்கவோ முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சிலம்பம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலை நாட்டு கலைகளான கராத்தே, கும்ஃபு இது போன்ற கலைகள் தான் எங்கே பார்த்தாலும் பயிற்சி கூடங்கள் அமைச்சு சொல்லிக் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்று அப்படி நிலைமை மாறி நம்மளுடைய பாரம்பரிய கலை பக்கம் பெரும்பான்மையான தமிழக மக்கள் உணர்வோடு வந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் உண்மையான சிலம்பமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்படியே போச்சுன்னா அடிமுறை பாடம், கால்மானம், எதிரி பாகம் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நாம் மறந்துடுவோம், அழிந்து போயிடும். அதற்கான ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பாடங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடிவரிசையில் 6வது அடிவரிசையை வரக்கூடிய 2வது பாடம் தான் உங்களை நாங்கள் போட போகிறேன். இது எங்களுக்கு திருஞான சம்பந்தம் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த முறை. பாடத்தை முதல்ல உங்களுக்கு விளக்கிறேன். சரி, தயாரில்லை? முதல்ல பாடத்தை போடுங்க. ரெடி, ஸ்டார்ட். நாடு தெரியும். 1 2 3 4 5 6 இப்படின்னு 6 அடிவரிசைகளை 6 அடிகள் கொண்ட பாடம். இது மிக 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 முக்கியமான ஒரு பாடம். மிக மிக முக்கியமான ஒரு பாடம். ஏனென்றால் ஒரே சமயத்தில் 2 திசையில் வரக்கூடிய எதிரிகளை நம்ம இறப்போம். எதிரி இங்கே நிற்கிற பின்னாடி இருக்கக்கூடிய எதிரியை முதல் அடி பின்னாடிந்து வரவங்களுக்கு ஒரு தட்டு தலைக்கு விழும். ஒரே இந்த அடியை விட்டோன்னா தலைக்கு விடும். அதனால இந்த அடியை அடித்த உடனே எதிரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடியும் இன்னொரு தலைக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு ஏறின உடனே பின்னாடி இருக்கிறவனா பண்ணுவார், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வருவார். சரிங்களா? அப்படி வரக்கூடியவரை அப்படியே பேரட்டு இந்தாக்கி அவரோட தலைக்கு மீண்டும் இவரு ஏற்றம். இப்படி 2 அடி முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு விரட்டிட்டு பேரண்ட் முன்னாடி இருக்கிற கால் கட்டிடும். இந்த கால் அதெல்லாம் அடுத்து அப்படியே பேரண்ட் பண்ணணும். இப்படின்னு 6 வகையான அடிகளை கொண்ட பாடம் தான் மிக மிக முக்கியமான பாடம். ஒரே சமயத்தில் 2 திசையில் எதிரெதிர் திசையில் வரக்கூடிய வீரர்களை மிக விரைவாக விரட்டக்கூடிய பாடம். இதை அப்படியே நாங்கள் செய்து காட்டுறோம். நீ கட்டுப்பா, அப்படியே செய்து காட்டுறோம். 1 2 3 4 5 6 ஒரே சமயத்தில் 2 வீரர்களையும் நம்ம எப்படி விரட்டு, அது போன்ற பாடம் தான். இதில் உள்ள விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். மீண்டும் நம்மளுடைய மாணவர்கள் தயார் நிலையில் வாங்க, ஆரம்பிங்க. மிக வலுவான அடி. ஒரு செகண்டில் ஒரு வினாடியில் எதிரியை நம்ம கண்ணிமிக்க நேரத்தில் அடிக்கிறோம்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரியான பாடம் இதெல்லாம் எப்படி மிக வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் காணொலியில் பார்க்கும் சிலம்ப மாணவர்கள் நம்மளுடைய சேனலை சிலம்ப மாணவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தால் இது போன்ற ஏகப்பட்ட பாடங்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் தெரியப்படுத்துவோம். நம்மளுடைய பாரம்பரிய சிலம்பக்கலையை உலகம் முழுவதும், உண்மையான விளையாட்டை உலகம் முழுவதும் பரவ காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே எங்களுடன் இணைந்து செயல்பட விருப்பமுள்ள சிலம்ப ஆசான்களையும் வரவேற்கிறோம். இந்த காணொளி கீழே உள்ள
தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுடைய தலைவர்களுக்கு அந்த அழைப்பு வந்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படலாம். சர்வதேச சிலம்ப சம்மேளனத்தின் மூலமாக இந்த ஆண்டு இறுதியில் ஒரு மாபெரும் போட்டி நடைபெற உள்ளது. அதற்காக ஒருங்கிணைக்கும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.